வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 27/10/2025 விஸ்வவருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:02. கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:22 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று காலை 11:30 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:30 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி ஆதரவுகள் கூடும். கிருத்திகை செலவுகள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, எதிர்ப்புகள் விலகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். யோசித்து செயல்படுவது நல்லது. செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை அலைச்சல்கள் கூடும். ரோகிணி கடமைகள் அதிகமாகும். மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும். மிதுன ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். நட்புகள் ஏற்படும். பிரச்சனைகள் தீரும். ஆதரவான நிலை அமையும். ஒத்துழைப்புகள் கூடும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வருமானம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நட்புகள் ஏற்படும். புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களை, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் கூடும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். பூசம் அனுகூலங்கள் ஏற்படும். ஆயில்யம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வழக்கு விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். செலவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும். பூரம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் அதிகமாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நிதானம் தேவை. ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை ஆதரவுகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை யோசித்து செயல்படவும். சுவாதி ஆதரவுகள் கிடைக்கும். சாகம் நிதானம் தேவை. விருச்சிகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் கூடும். வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நெருக்கம் ஏற்படும். அனுஷம் பொருள் வரவுகள் கூடும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் மாற்றங்கள் ஏற்படும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். தொழிலில் உதவிகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான துறைகளில் பொறுமை தேவை. உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் மாற்றங்கள் ஏற்படும். போராடம் பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். மகிழ்ச்சியான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் குழப்பங்கள் தீரும். திருவோணம் யோசித்து செயல்படவும். அவிட்டம் செலவுகள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். அனுகூலங்கள் உண்டாகும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். சதயம் கடமைகள் அதிகமாகும். புரட்டாதி நினைத்தது நிறைவேறும். மீன ராசி நேயர்களே, பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிந்தனைகள் அதிகமாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி ஆர்வம் உண்டாகும். உத்திரட்டாதி நெருக்கம் ஏற்படும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.